ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புணர்ச்சியில் பூப்பெயர் புணர்ச்சி. சரிங்களா, இந்த டாபிக் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு புணர்ச்சினா என்ன, உடம்புடைமை புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி, இயல்பீறு விதியீறு புணர்ச்சி, முற்றியலுகர புணர்ச்சி, இந்த 4 புணர்ச்சி பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வரும்போது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, இப்போ நல்லா பாருங்கள். பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்துட்டு நமக்கு வந்து கான்செப்ட் இருக்குது. சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழி எழுத்து. சரிங்களா, நிலைமொழினா என்ன சொன்னால் முதல் எழுத்து. சரிங்களா, அந்த முதல் பாகம் வந்துட்டு என்னாங்கன்னா பூ அப்படின்ற எழுத்து மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, பூன்ற எழுத்து மட்டும்தான் இருக்கும். வறுமொழியில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வல்லினம் தான். சரிங்களா, வல்லினமைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, காச த சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். சரிங்களா, நிலைமொழியில் வந்து பூன்ற எழுத்து இருக்கும். வறுமொழியில் வந்துட்டு என்ன இருக்குன்னா வல்லின எழுத்து, வல்லின மெய் வந்து இருக்கும். சரிங்களா, வல்லின மெய் வந்து இருக்கும். சரிங்களா, அப்படி வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இணை எழுத்துக்கள் தெரியும் பார்த்தீங்களா. இணை எழுத்துக்கள் தெரியலைனாலும் வந்து நான் வந்து சொல்கிறேன். இணை எழுத்துக்கள் என்ன, இக்குக்கான இணை எழுத்து இங்கு, இச்சுக்கான இணை எழுத்து இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு அப்படின்னு சொல்லி வரும் பார்த்துருக்கீங்களா. இந்த எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்குக்கான இணை எழுத்து இங்கு, இச்சுக்கு வந்துட்டு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வறுமொழியில் வந்துட்டு வல்லினமை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போது வறுமொழியில் வந்து இக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கு அப்படின்ற இணை எழுத்து வந்து வரும். சரிங்களா, இச்சு அப்படின்னு சொல்லி வறுமொழியில் வந்து அந்த வல்லினமை வந்துருந்துச்சுன்னா அங்கே வந்து இஞ்சு அப்படின்ற இணை எழுத்து வந்து வரும். சரிங்களா, இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து சிம்பிளானது, சீக்கிரம் வந்து நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா, ஈஸியானது தான். சரிங்களா, இப்போ நல்லா பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்த்தா வந்துட்டு தெரிஞ்சிடும். சரிங்களா, இப்போ வந்து நான் இதை சொல்லிடுறேன். நிலைமொழி எழுத்தாக பூ அப்படின்ற எழுத்து வந்து இருக்கும். வறுமொழி முதல்ல வந்து வல்லின மெய் வந்து வரும்பொழுது அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வல்லின மெய் வந்து வரும். வல்லின மெய்யோ கூட வந்து இன்னொரு டைம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கு இனமான மெல்லின மெய் தான் வரும். சரிங்களா, எடுத்துக்காட்டு வந்து நான் சொல்கிறேன். இந்த எழுத்துல வந்து உங்களுக்கு குழப்பலாம். வல்லினமை என்ன சார் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் வந்து எடுத்துக்காட்டில் வந்து சொல்கிறேன். சரிங்களா, ஆனால் பெரும்பாலும் மெல்லினமை மிகுதல் தான் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் வந்து இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டு வந்து போயிடலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா, இப்போ நல்லா பாருங்கள் எடுத்துக்காட்டு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்துட்டு இதை பார்த்துடலாம். இதை வந்துட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா, நிலைமொழி எழுத்து வந்து பூ அப்படின்ற வந்து ஒரு எழுத்து வந்து இருக்கும். வறுமொழி முதல்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வல்லின மெய் வந்து வரும். சொன்னோமா, காச தாபா வச்சு வரும். சரிங்களா, அப்படி வர்றப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வல்லின மெய்யோ, அதாவது இக்கு, இச்சு, இத்து இப்போ கூட வந்து மிகும். அதற்கான அந்த வல்லின மெய் கூட மிகும். அப்படி இல்லைன்னா மெல்லின மெய்யும் வந்துட்டு மிகும். சரிங்களா, ஆனால் வந்துட்டு பெரும்பாலும் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லின மெய் மிகுதல் தான் வந்துட்டு வழக்காக உள்ளது. மெல்லின மெய் என்ன நம்ம என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மிகுதல் இயல்பாகவே வந்து உள்ளது. சரிங்களா, வழக்கில் வந்து உள்ளது அதுதான். சரிங்களா, இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா, நல்லா பாருங்கள். இங்கே பூ அப்படின்ற வந்து நிலைமொழி இருக்குது. கொடி. சரிங்களா, கொடி என்னது, என்ன சொன்னோம், இக்கு இச்சு இப்போ தானே. அப்போது இக்கு கூட்டல் ஓ, அப்போது வறுமொழியினுடைய முதல் எழுத்து வந்து இக்குன்ற ஒரு வல்லினமை வந்து இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன ஆகும், நம்ம என்ன சொன்னோம், வல்லினமையோ இல்லை மெல்லினமையோ வந்து மிகும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. அப்போது இக்குக்கு இனமான மெல்லினமை என்னது இங்குன்னு சொன்னோமா. அப்போ பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வரும். பூக்கொடி அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் பெரும்பாலும் நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, ஓசை நயத்திற்காக நான் வந்து பூங்கொடி அப்படின்னு சொல்லி மெல்லினமை வந்து நம்ம பயன்படுத்துகிறது தான் வந்து வழக்கத்தில் வந்து இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ கூட்டல் சோலை அப்படின்னா பூச்சோலை அப்படின்னு சொல்லி வரும். அந்த அதே வல்லின எழுத்தே வந்து வந்தாலும் வரும். மெல்லின மெய் வந்து அதற்கு இனமான மெல்லின மெய் வந்தாலும் வந்துட்டு வரும். சரிங்களா, ஆனால் பெரும்பாலும் பூஞ்சோலை தான் நமக்கு வந்து வழக்கில் இருக்குது. சரிங்களா, அந்த ஓசைக்காக, இனிய ஓசைக்காக வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா, பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. அடுத்து வந்து பாருங்கள், பூ கூட்டல் தொட்டி பூத்தொட்டி பூந்தொட்டி இப்படி வந்துட்டு வரும். சரிங்களா, அடுத்து இது என்ன விதியின்படி வந்து புணருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். அதாவது பூன்ற ஒரு பெயருக்கு முன்னாடி அதற்கான இன மென்மை வந்து தோன்றும். சரிங்களா, சொன்ன பார்த்தீங்கன்னா இன மென்மை தோன்றும் அப்படின்னு சொன்னோமா தான், அதே தான். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் வந்துட்டு இவ்வளோதான். சரிங்களா, நம்ம வந்துட்டு பூ பெயர் புணர்ச்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை பெயர் புணர்ச்சி இருக்குது. அடுத்து நகர வேறுபாடு வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்து கொஞ்சம் தான், நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு புணர்ச்சியை வந்து முடிச்சிடலாம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம மோர் வீடியோஸ்க்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை.